ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே சாப்பாடு ரெடி பண்ணி மீன் பார்த்தல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதமா கஞ்சி பாருங்க. கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பி சாப்பிட்றதுக்கு அழகான மாம்பழம். உடனே இது வந்து அழுவி இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க, சரியா? அழகாக தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்கு. இது வந்து ரசகலி பழம் பார்த்துக்கிடுங்க, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னங்குருத்து. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த தென்னங்குருத்து. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஏன்னா யாரு கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்தாலுமே விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும், சரியா? ஆனால் கொஞ்சம் பேர் வந்து விமர்சகர்கள் கொஞ்சம் பேர் தெரிஞ்சாங்க. எப்படின்னா, அவர் வந்து வந்துட்டாரு இல்லை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன், நான் வந்து அரசியலே பேச மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வந்து அவர் இவ்வளோ சீட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வீடியோ போட்டே இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் ஐ திங்க் நாக்கு சுத்தமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்ய முடியும்? பேசி போட்டாதானே பொழப்பு ஓட்ட முடியும். அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி வேணுமா வேண்டாமா? நம்ம கஞ்சி குடிப்போம். ஓகே, மறக்காம அந்த 2 பேர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ன பிடிச்சதா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மாதிரி உங்களுக்கு குருத்து மாம்பழம் பழைய கஞ்சி பிடிக்குமாங்கிறதே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.